சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு மிளகாய். 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் 2 தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இதையுமே ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டுங்க. குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 4 முந்திரி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் சிறிய ஜீரகம். இதை நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியுமே நமக்கு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட மல்லிப்பொடி 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மசாலா பச்சை வாசனை போட்டு வதக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதக்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே நமக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தண்ணி சேர்த்து இப்போ வச்சாச்சு. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நல்லா ஒரு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிக்க வர தொடங்குதுங்க. இப்போ இந்த டயத்தில் நம்ம முட்டையை சேர்த்துக்கோங்க. சிம்மில் போட்டுட்டு ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளியே முட்டையை கேப் போட்டு ஊற்றிக்கோங்க உடச்சி. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம், கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு குழம்பு நல்லாவே கொதிக்குது. இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு போட்டுட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே நம்ம கலந்து விட்டுட்டோங்க. நல்லா குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு காணலாம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. கறி குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருக்கோம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பு ஓப்பன் பண்ணிக்கலாம். அருமையாக நமக்கு குழம்பு ரெடியாகி நிற்கிதுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு அருமையான ஒரு முட்டை குழம்பு, கறி குழம்பு டேஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கோங்க. இறக்க போகும்போது ஒரு சிட்டியை கரம் மசாலா தூவி அப்படியே இறக்கிக்கோங்க. அருமையாக இருக்குங்க சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த மட்டன் சிக்கன் எடுக்காத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு